அம்பேத்குமார் அவர்கள் பேச ஆரம்பிக்கலாம். நீங்க மானிய கோரிக்கை மீது விவாதம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார், புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர், பேரறிஞர் அண்ணா இவர்களை வணங்கி என் உரையை துவங்குகிறேன். நவீன தமிழ்நாட்டின் சிற்பி, ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் தலைவர், நின்ற அனைத்து தேர்தலிலும் வென்ற ஒரே தலைவர் எங்கள் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களை வணங்குகிறேன். பேரவைத் தலைவர் அவர்களே, 2020-21 ஆண்டில் 0.07 என படுபாதாளத்தில் கிடந்த பொருளாதாரத்தை தட்டி எழுப்பியவர், இரவு பகல் பாராது ஓய்வுக்கு ஓய்வு தந்து உழைத்தவர், இந்திய மாநிலங்கள் எதுவும் அடையாத முடியாத அளவுக்கு 11.9 என்னும் இரட்டை இலக்கை பொருளாதார வளர்ச்சியை அடைத்த ஒரே மாநிலம் தமிழ்நாடு எனும் பெருமையை நமக்கு பெற்றுத் தந்தவர். இதை ஒன்றிய அரசின் பொருளாதார ஆய்வறிக்கையே பாராட்டும் வகையில் புதிய வரலாற்றை உருவாக்கியவர் எங்கள் திராவிட நாயகர் தலைவர் அவர்களை போற்றி வணங்குகிறேன். வேகமும் நிதானமும் வீரமும் விவேகமும் மிளிர ஐயா கலைஞர் அவர்களும் திராவிட நாயகரும் கலந்த கலவையாக எங்களை வழிநடத்தும் எங்கள் இளந்தலைவர் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களை வணங்குகிறேன். பாசத்திற்குரிய மாண்புமிகு சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் அண்ணன் அவர்களுக்கு வணக்கம். திருவண்ணாமலை மாவட்டத்தின் அடையாளமாக விளங்குபவர், என்னை போன்ற கழக நிர்வாகிகளை உருவாக்கி வருபவர், உழைப்பால் உயர்ந்தவர், உழைப்பவரை உயர்த்துபவர், என் உயிரினும் மேலான எங்கள் எதிர்க்கட்சி கொறடா அவர்கள் ஐயா அவர்களை வணங்குகிறேன். இந்த பேரவையில் துணை கொறடா அவர்களுக்கும் என வணக்கம். இந்த பேரவை மண்டபத்தில் எனக்கு தொடர்ந்து 2016, 2021, 2026 என மூன்றாவது முறையாக பேசுகின்ற வாய்ப்பினை வழங்கிய வந்தவாசி தொகுதி வாக்காளர் பெருமக்களுக்கும், என்னுடைய வெற்றிக்காக பாடுபட்ட திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் ஆரணி பாராளுமன்ற உறுப்பினருமான என் அருமைக்குரிய அண்ணன் MST அவர்களுக்கும், தலைமை செயற்குழு உறுப்பினர் என் அருமைக்குரிய ஐயா பெரியவர் அவர்களுக்கும், ஒன்றிய நகர பேரூர் கழக மற்றும் கிளைக்கழக நிர்வாகிகள் அனைவருக்கும், ஏனைய அணி அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, கூட்டணி கட்சியின் தலைவர்கள் தோழர்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து என் உரையை துவங்குகிறேன். இன்று தொழில்துறை மானிய கோரிக்கைகளில் பேச வாய்ப்பளித்த மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் மற்றும் மாண்புமிகு முதலமைச்சர், மாண்புமிகு அமைச்சர்கள், மாண்புமிகு பேரவை உறுப்பினர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பேரவையின் எதிர்க்கட்சி கொறடா மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாடு நிதிநுட்ப கொள்கை 2021, தமிழ்நாடு ஏற்றுமதி மேம்பாட்டுக் கொள்கை 2021, தமிழ்நாடு காலனி மற்றும் தொல்பொருள் கொள்கை 2022, தமிழ்நாடு நகர எரிவாயு விநியோக கொள்கை 2023, தமிழ்நாடு குறைக்கடத்தி மேம்பாட்டு மின்னணுவியல் கொள்கை 2024, தமிழ்நாடு விண்வெளி தொழில் கொள்கை 2025 என புதிய தொழில் கொள்கைகளை உருவாக்கி விரைவான தொழில் வளர்ச்சிக்கு வழிவகுத்தவர் எங்கள் கழக தலைவர் போற்றுதலுக்குரிய தளபதி அவர்கள். இந்தியாவில் மிக அதிகமாக 40,000 தொழிற்சாலைகளை கொண்டுள்ளது தமிழ்நாடு. ஒட்டுமொத்த தொழிலாளர்கள் பங்களிப்பு விகிதம் அதிகமுள்ள மாநிலம் தமிழ்நாடு. இந்தியா முழுவதிலும் தொழிற்சாலைகளில் பணிபுரியும் மொத்த பெண்களில் 41% பெண் தொழிலாளர்களை கொண்டுள்ளது தமிழ்நாடு. மோட்டார் வாகனங்கள், ஆடைகள், தோல் மற்றும் தோல் சார்ந்த பொருட்களை உற்பத்தி முதலிடம் தமிழ்நாடு. கணினி, ஒலிக்கருவிகள், இயந்திரங்கள், போக்குவரத்து சாதனங்கள் உற்பத்தியில் 2ஆம் இடம் தமிழ்நாடு. மின்னணுவியல் ஏற்றுமதியில் 41.23% பங்களிப்புடன் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக திகழ்கிறது. இந்த பெருமைகளை எல்லாம் இந்த அரசுக்கு பின்புலமாக தந்துள்ளது எங்களது திராவிட மாடல் முன்னாள் முதலமைச்சர் போற்றுதலுக்குரிய அண்ணன் தளபதி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மூடப்பட்ட போர்டு நிறுவனம் 3250 கோடி முதலீட்டில் வாகன இன்ஜின் உற்பத்தி அலகை பரமலை நகர் தொழிற்சாலையில் மீண்டும் அமைக்க செய்தவர் எங்கள் கழக தலைவர் தளபதி அவர்கள். காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரகடம் சிப்காட் தொழில் பூங்காவில் 286 கோடி மதிப்பீட்டில் மருத்துவ சாதனங்கள் பூங்கா அமைத்தவர் எங்கள் கழக தலைவர் அவர்கள். வல்லம் வடகாலில் 18,000 பெண் தொழிலாளர்கள் பாதுகாப்புடன் தங்கிட 705 கோடி மதிப்பீட்டில் குடியிருப்புகளை உருவாக்கியவர் எங்கள் கழக தலைவர் போற்றுதலுக்குரிய தளபதி அவர்கள்.
2573 கோடி முதலீட்டில் 39,500 இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் தைவான் நாட்டு காலணிகள் உற்பத்தி தொழிற்சாலைக்கு அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தவர் கழகத் தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள். தொழிற்பூங்காவில் 4,434 கோடி முதலீட்டில் 3,000 இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் டாடா சோலார் நிறுவனத்தின் சூரிய மின்கல உற்பத்தி தொழிற்சாலையை தொடங்கி வைத்தவர் எங்கள் கழகத் தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள். திருவண்ணாமலை, உதகமண்டலம், காரைக்குடி, ராசிபுரம், கரூர், புதுக்கோட்டை, விருதுநகர் முதலிய 11 இடங்களில் மினி டைட்டில் பூங்காக்கள் உருவாக்கப்பட வழிவகுத்தவர் கழகத் தலைவர் போற்றுதற்குரிய அண்ணன் தளபதி அவர்கள். பட்டாபிராமில் 21 தளங்கள் கொண்ட மாபெரும் டைட்டில் பூங்காவினை திறந்து வைத்தவர் கழகத் தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பட்டியலில் பழங்குடிய தொழில் முனைவர் புதிய தொழில்கள் நிறுவுவதற்கும் நடத்தி வரும் தொழில் நிறுவனங்களை வளர்ப்பதற்கும் தேவையான நிதி உதவிகளை வழங்கிட அண்ணல் அம்பேத்கர் வணிக சாம்பியன்ஸ் திட்டம் மூலம் 14 பட்டியலின பழங்குடியினருக்கு 21.98 கோடி கடன் உதவி வழங்கியவர் கழகத் தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள். உப்பள தொழிலாளர்கள் நலனை கருத்தில் கொண்டு மழைக்காலத்தில் ஒவ்வொரு தொழிலாளர் குடும்பத்திற்கும் ரூபாய் 5,000 வீதம் 24.86 கோடி நிதி வழங்கி 49,701 குடும்பங்களுக்கு துணை புரிந்தவர் எங்கள் கழகத் தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சென்றிடுவீர் 8 திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்து இங்கு சேர்ப்பீர் என்று பாரதியார் பாடியது போல தமிழ்நாட்டு தொழில் வளம் பெருக்கிட எங்கள் கழகத் தலைவர் அவர்கள் அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜப்பான், மலேசியா, சிங்கப்பூர், அரபு நாடுகள் ஆகிய வெளிநாடுகளுக்கு அரசு முறை பயணங்களை மேற்கொண்டு முதலீட்டாளர்களை மாநாட்டை நடத்தி தமிழ்நாட்டில் உள்ள தொழில் வாய்ப்புகளை திராவிட மாடல் அரசு வழங்கும் சலுகைகளையும் எடுத்துக் கூறி தமிழ்நாட்டிற்கு வாருங்கள், புதிய தொழில்களை தொடங்குங்கள் என வேண்டுகோள் விடுத்தார்கள். அதன் வாயிலாக 5 ஆண்டுகளில் 12.16 லட்சம் கோடி முதலீடுகள் ஈர்க்கப்பட்டு ஏறத்தாழ 36 இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகள் வழங்கும் 1176 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன. ஆக இத்தகைய சாதனை படைத்த தலைவர் எங்கள் கழகத் தலைவர் போற்றுதற்குரிய அண்ணன் தளபதி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சென்னையில் 2024 ஜனவரி 7, 8 ஆகிய நாட்களில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெற்றது. அதில் மின்வாகன உற்பத்தியில் நீண்டகால அனுபவம் வாய்ந்த வியட்நாம் நாட்டின் மின்பாஸ் நிறுவனம் 16,000 கோடி முதலீட்டில் தூத்துக்குடியில் மின்வாகன தொழிற்சாலை நிறுவியிட ஒப்பந்தம் நடைபெற்றது. 22/5/2024 அன்று அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தவர் எங்கள் கழகத் தலைவர் தளபதி அவர்கள். தொழிற்சாலை கட்டுமான பணிகள் 18 மாதங்கள் முடிவடைந்த நிலையில் 4/8/2025 அன்று தூத்துக்குடிக்கு நேரில் சென்று தொழிற்சாலையை திறந்து வைத்தவர் எங்கள் கழகத் தலைவர் மாண்புமிகு திராவிட மாடல் முன்னாள் முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2008ஆம் ஆண்டில் முத்தமிழர் கலைஞர் அவர்கள் செய்யாறு சிப்காட் வளாகத்தில் முதல் அலகும் 2015ஆம் ஆண்டு முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் அவர்கள் காலத்தில் 2ஆம் அலகும் மொத்தம் 2,936 ஏக்கர் பரப்பில் அமைக்கப்பட்டன. இந்த 2 அலகுகளிலும் மொத்தம் 74 தொழிற்சாலைகள் அமைக்கப்பட்டன. 50,000 இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகள் வழங்கப்பட்டு அவர்கள் குடும்பத்தினர் அனைவரும் வசதியாகவும் வளமாகவும் வாழ்கின்றனர். செய்யாறு சிப்காட் நிறுவனத்தின் 3ஆம் அலகினை உருவாக்கிட மாண்புமிகு தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் 2019ஆம் ஆண்டில் நில எடுப்பு தொடர்பாக விளம்பரம் ஒன்றை வெளியிட்டு நடவடிக்கை மேற்கொண்டார். நில எடுப்பு பணிகளை மேற்கொள்ள ஒரு மாவட்ட வருவாய் அலுவலர், 8 சிறப்பு வட்டாட்சியர் பணிகளை நியமனம் செய்யப்பட்டு நில எடுப்பு பணிகள் தொடர்ந்தது. இந்நிலையில் 2021ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலுக்கு பின் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. அண்ணன் எடப்பாடியாரின் நடவடிக்கைகளை தொடர்ந்து நில எடுப்பு பணிகள் எங்கள் ஆட்சியிலும் நடைபெற்றது. விரிவாக்கத்திற்கு தேவைப்பட்ட 3,174 ஏக்கர் நிலம், அதில் அரசுக்கு சொந்தமான நிலம் 375 ஏக்கர், தரிசு நிலம் 1,200 ஏக்கர், குவாரி நிலம் 240 ஏக்கர். இந்த நிலங்களில் 1,836 பட்டாதாரர்கள். இவர்களில் ஒப்புதல் அளித்த 90% மேலானவர்கள் உரிய நிவாரணத் தொகை பெற்று வந்தார்கள். இந்த நிலையில் அரசுக்கு எதிராக
திருவண்ணாமலை மாவட்டத்தை சேராத கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பகுதியை சேர்ந்த அருள் ஆறுமுகம் என்பவர் வியாபார நோக்கத்தில் அப்பகுதி மக்களை தூண்டிவிட்டு போராட்டத்தில் ஈடுபட செய்தார். அதன் காரணமாக அவர் மீது அரசு சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுத்தது. ஆனால் எங்கள் மாவட்டத்தை படித்த இளைஞர்கள் புதிய தொழிற்சாலைகளை வர வேண்டும், அப்போதுதான் எங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், நாங்களும் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்றெல்லாம் 5000க்கும் மேற்பட்டவர்கள் போராட்டம் நடத்தினார்கள். இந்நிலையில் ஆட்சி மாற்றத்திற்கு பின் எங்கள் மாவட்டத்திற்கு தொழிற்சாலைகள் வரக்கூடாதா, செய்யாறு சிப்காட் தொழில் வளாகத்தில் 3ஆம் அலகு தேவையில்லை என போராடியவர்களுடன் சேர்ந்து எங்கள் மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சரான மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் பச்சை துண்டு அணிந்து கொண்டு அவர்களுடன் புகைப்படத்தை எடுத்துக் கொள்வது எந்த ஆட்சியில் இந்த வகையில் நியாயம்? எங்கள் மாவட்டத்திற்கு தொழிற்சாலைகள் வரக்கூடாதா, படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்கக்கூடாதா, எங்கள் பகுதியில் பொருளாதாரம் முன்னேற்றம் ஏற்படக்கூடாதா? இந்த அரசின் கொள்கைதான் என்ன என்று தெளிவுபடுத்த வேண்டும் என இந்த அரசை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அரசின் தாவேக அரசின் 100 நாள் ஆட்சி சாதனைகள் 2026 மே 10ஆம் தேதி முதல் 104 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டதாகவும் 1,02,514 கோடி முதலீட்டுகள் உறுதிமொழிகளை பெற்றுள்ளதாகவும் 2026-27 கொள்கை விளக்க குறிப்பு பக்கம் 33 குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலம் எந்தெந்த இடங்களில் எந்தெந்த தொழிற்சாலைகள் அமைக்கப்படும், எந்தெந்த தொழிற்சாலைகளை எவ்வளவு முதலீடு செய்ய அரசு உறுதியளித்துள்ள 13/8/2026 அன்று தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெற்றது. அந்த மாநாட்டில் தொலைக்காட்சி நிருபர்களோ பத்திரிகையாளர்களோ அனுமதிக்கப்படாமல் ரகசியமாக ஒரு சினிமா ஷூட்டிங் போல் நடைபெற்றுள்ளது. முதலீட்டாளர்கள் யார் யார் என்பதை பொதுமக்கள் அறியக்கூடாதா? சினிமா ஷூட்டிங் கிளைமாக்ஸ் என்ன என்று தொழில்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சினிமா ஷூட்டிங், ரகசியம், இதெல்லாம் தேவையில்லாத வார்த்தை. நம்ம இதுக்கான விளக்கம் வெளியேவும் சொல்லிட்டோம், உள்ளேயும் சொல்லிட்டோம். மறுபடியும் அதையே ரீஹைட்ரேட் பண்ணி பேசுறதுல எந்த ஒரு பிரயோஜனமே கிடையாது. மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க சொன்னீங்க, கொரோடா அவர்கள் எந்திரிச்சு ரொம்ப அழகா 2 பேரும் நிறைவு செஞ்சுட்டாரு. இப்ப கூட அவர் பேசும்போது பொறுப்பு அமைச்சர் பேருக்கு பச்சை துண்டு போட்டுக்கிறாரு. பொறுப்பு அமைச்சர் நான் தான், தைரியம் தான் என் பேரை சொல்லுங்க, திருவண்ணாமலை பொறுப்பு அமைச்சர் நான் தான். அதனால இது தேவையில்லாத விவாதங்கள். நாங்க சொல்றது என்னன்னா, கேள்வி கேளுங்கள், பழி சொல்லாதீர்கள். நாங்க 100 வருஷம் தான் இருக்கு, எங்க மேல பழி சொல்றதுக்கு என்ன இருக்கு? ஆட்சி செஞ்சவங்க தான் பழி ஏத்துக்கணும், நீங்க தான் பழி ஏத்துக்கணும். நாங்க என்ன தவறும் செய்யல. அதனால கேள்வி கேட்டீங்கன்னா நாங்க பதில் சொல்றோம், அதுதான் ஜனநாயக கடமை. ஆனா அங்க உட்கார்ந்துகிட்டு 100 நாள் வந்த ஆட்சியை பார்த்து எல்லா தவறுகளும் நம்ம செஞ்ச மாதிரியே திருப்பியும் நம்ம ஏதோ தவறு செஞ்ச மாதிரியே பேசக்கூடிய பேச்சுகள் தான் நாங்க உடனே எந்திரிச்சு அதுக்கான பதில் சொல்ல வேண்டியதா இருக்கு. அதை சொன்னா உடனே எல்லாரும் எந்திரிச்சு கத்துறாங்க. ஜனநாயக பூர்வமா அண்ணன் பேசும்போது நாங்க அமைதியா கேட்டுட்டு இருந்தோம். ஆனா அவங்க நாங்க பேசணும்னா அவங்க கேட்க மாட்டாங்க. இங்கதான் ஜனநாயகம் இல்லைங்கிறது பதிவு பண்றோம். மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்களுடைய கேள்வியும் தொகுதி பிரச்சனையும் இல்லை அரசியல் ரீதியான எந்த பாலிசி விஷயம் இருந்தாலும் நாங்க எந்திரிச்சு பதில் சொல்ல தயாரா இருக்கிறோம். ஜனநாயக பூர்வமா தயாரா இருக்கும். இல்ல தவறு எங்க மேல இருந்துச்சுன்னா அது தவறு சுட்டி காட்டுங்க, அதையும் நாங்க பதில் சொல்றோம். ஆனால் தனிப்பட்ட தாக்குதல்களை தயவு செய்து நிறுத்துங்கிறத நான் கேட்கிறோம். தொழில்துறை அமைச்சர் பேசிட்டுமே, மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் சொல்ல விரும்புறேன், அதை சொல்லி முடிச்சுட்டு அப்புறம் நீங்க பேசலாம். சொல்லுங்க தலைவர் அவர்களே. சொல்லிட்டு சொல்லி முடிச்சுட்டு அவர் ஷூட்டிங் ஸ்பாட் அப்படிலாம் சொன்னார்னா, நான் துபாய்க்கும் ஸ்பெயினுக்கும் போய் MOU சைன் பண்ணாங்களே, அதுல எத்தனை கன்வெர்ட் ஆச்சு? நீங்க அப்ப ஷூட்டிங் எடுக்க போனீங்களா? மாண்புமிகு கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. அதாவது மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அவர் திரைப்பட தயாரிப்புன்றதால ஒரு ஷூட்டிங்ன்ற வார்த்தையை பயன்படுத்த நானே சொல்றேன், அது எடுத்துருங்க, அதெல்லாம் தேவையில்லை. சினிமா பாடுறதா அதெல்லாம் சொல்லக்கூடாது, நல்லா தப்பு. நம்முடைய மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் 19 சொல்ல அவர் சொல்லுகிறபடிதான் சொன்னார். எங்களுடைய மாவட்டத்துடைய பொறுப்பு அமைச்சர் பொதுப்பணித்துறை அமைச்சர் தான் சொன்னார்.
பெயர் சொல்றது நாகரிகம் இல்லை என்பது யாரும் சொல்ற பழக்கம் கிடையாது. அசம்பிளியை பொறுத்தளவுக்கு அமைச்சர்கள் சிறியவராக இருந்தாலும் கூட அந்த துறையை தான் சொல்ல முடியுமா, பேர்லாம் சொல்றது நாகரிகம் இல்லை என்பது நீண்ட நெடுநாட்களாக இருப்பது. அதனால் உங்க பேர் அவர் சொல்லாதது அதுதான் காரணம். வேறுமல்ல, அவர் பொறுப்பு அமைச்சர் பொதுப்பணித்துறை அமைச்சர் தான் சொன்னார். நாங்கள் சொன்னாக்கா கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் சொல்லுங்க. அதுதான் கேள்வியாக தான் கேட்டார். என்ன கேள்வி கேட்டார்? 2008 எங்களுடைய மாவட்டத்தில் ஆணி தயார் பண்ற ஒரு தொழிற்சாலை கூட திருவண்ணாமலை மாவட்டத்தில் இல்லை. ஏன்னா நாங்கள் வேலூர் மாவட்டம், வடார்காடுல இருந்து நாங்கள் பிரிந்து போனவங்க திருவண்ணாமலைக்கு. எல்லா ஃபேக்டரியும் வந்து வடார்காடு மாவட்டம் வேலூர் பகுதியில் வந்துருச்சு. எல்லாம் வாணியம்பாடி தோல் தொழிற்சாலை எல்லாமே இங்கே வந்துருச்சு, அங்கே ஒன்றுமே இல்லை. அப்படிப்பட்ட நிலையில் தான் 2008 அப்போது நான் உணவு மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சராக போது அண்ணன் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தார்கள். அப்போது எங்களுக்கு சிப்காட் வேண்டும் என்று நாங்கள் கேட்டோம். அந்த அடிப்படையில் தான் ராணிப்பேட்டைக்கு போக இருந்த அந்த சிப்காட், அந்த சூழ் தொழிற்சாலை 10,000 பேர் தொழிற்சாலை, அதை கொண்டு வந்து 2008 ஆரம்பித்தார்கள். அதற்கு பின்னால் அம்மையார் அவர் ஆட்சி வந்தது. அவங்க 2வது விரிவாக்கம் என்ற பெயரில் 2வது விரிவாக்கம் அவர்கள் செய்தார்கள். அதுக்கு பின்னால் எடப்பாடியார் வந்தார். அவர் ஆட்சியில் 3வது விரிவாக்கம் என்று அவர் தான் முதலாக இந்த ஏறத்தாழ 9 ஊரில் வந்து இடம் எடுக்கன்னு ஆரம்பிச்சவங்க அவங்க தான். ஏன்னா பொதுப்பணித்துறை அமைச்சருக்கு இந்த முழு விவரம் யாரோ சொல்ல மாட்டேன்றாங்க. அதனால ஏதோ நாங்க தான் இல்லை. 3வது விரிவாக்கம் கூட எடப்பாடியார் அவர்கள் தான் 9 ஊர்களை வந்து நோட்டிபிகேஷன் போட்டு விளம்பரப்படுத்தி அந்த 9 ஊர்களை அத்தி, இளநீர் குன்றம், தேக்குத்துறை, நெடுங்கால், வீரப்பாக்கம், மேல்மா, வடாளா பிறந்தவர், குறும்பூர், நர்மாப்பள்ளம், மேல்மா, இந்த 9 ஊரை வந்து நோட்டிபிகேஷன் பண்ணவர் அவரு. டிஆர்ஓ போட்டது அவரு, 8 தாழ்தார் போட்டது அவரு. இந்த நிலையில வந்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விட்டது. அதுக்கு பின்னால் நாங்கள் 2020 நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனேயே அந்த 3வது விரிவாக்கத்தை நாங்கள் தொடர்ந்து செய்யணுன்ற அடிப்படையில் தான் அந்த நிலையெடுப்புக்கு நாங்கள் போனோம். அந்த நிலையெடுப்புக்கு போகிற பொழுது இந்த 9 ஊர்ல பார்த்தீங்கன்னா நர்மாப்பள்ளம், குறும்பூர் என்கிற 2 ஊர்ல மட்டும்தான் பிரச்சனை. மீதி எல்லா ஊர்லயும் அங்க இருக்கிறவங்க பூராமே கல்லாங்குத்தா இருக்குது, அங்க ஊமல் கூட நமக்கு முளைவதற்கு வாய்ப்பில்லை என்ற அடிப்படையில் குறுக்க வராதீங்க, பேசிட்டு இருக்காரு, உட்காருங்க என்ற அடிப்படையில் அப்பொழுது அந்த 2 ஊர்ல இருக்கிற விவசாயிகள் வந்து நாங்கள் நிலம் கொடுக்க மாட்டோம் என்று அவர்கள் வந்து மேல்மா கூட்டுறவுல அவர்கள் ஒரு 50 பேர் உண்ணாவிரதம் இருந்தார்கள். நான் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் பேரை சொன்ன அவர் எழுதுவார், நான் சொல்லலை, இப்ப நான் சொல்றேன் பின்னால். பொதுமக்கள் அந்த பகுதி சார்ந்தவர்கள் அந்த 2 ஊர் சொன்னார், இந்த நர்மாப்பள்ளம், குறும்பூர் என்கிற 2 ஊரை சேர்ந்தவர்கள் மேல்மா கூட்டுறவுல ஒரு 50 பேர் 60 பேர் வந்து உண்ணாவிரதம் இருந்தார்கள். ஆனா அந்த பகுதியை சேர்ந்த இளைஞர்கள் 5000 பேர், எல்லாம் பட்டதாரிகள், என்ஜினியர் படிச்ச மொத்த பேர் வந்து 5000 பேர். இது பூராமே ஊமல் தான் விளையும், எனவே இந்த இடத்தை நீங்க எடுத்துதான் ஆகணும்னு இளைஞர்களும் 5000 பேர். இளைஞர்கள்லாம் சட்டமன்ற உறுப்பினர் வந்திருக்கேன், அமைச்சர் இளைஞர்கள்லாம் துடிப்போடு இருக்கிறீங்களா பேசுறீங்களே, அப்ப எங்க ஏரியாவில் இருக்கிற இளைஞர்கள் 5000 பேர் வேலைக்கு போக கூடாதா? ஏன்னா 5000 பேர் வந்து வேலை கூட உண்ணாவிரதம் இருந்தாங்க. இந்த நிலையில் தான் அப்பொழுது இது தூண்டி விட்டது யாருன்னு பார்க்கிற பொழுது ஒசூரை சேர்ந்த அந்த அருள் ஆறுமுகன், அவர் எங்க மாவட்டமும் கிடையாது, எங்க ஊர் விவசாயம் கிடையாது, எங்க தொகுதியில் எதுவும் கிடையாது. அவர் வந்து ஒசூருக்கும் பக்கத்தில் சேர்ந்தவர், இப்ப சிங்காரப்பேட்டை மையமாக கொண்டவர். அவர் வந்து எங்க ஊரில் இருக்கிற விவசாயிகளை தூண்டி விட்டு பிரச்சனை எழுப்பினார். இப்படிப்பட்ட நிலையில் தான் என்ன 2 நாள் ஏற்கனவே பேசுகிற பொழுது நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சர்கள் ஒரு விவரம் அவருக்கு சரியா சொல்லாத காரணத்தில் ஒரு செய்தியை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். நான் சொல்றேன், நீங்க சொல்லுங்க, பதில் சொல்லுங்க, நான் நேரடியாக சொல்றேன். அதனால நான் பொறுமையா கேட்கிறேன். ஏன்னா இதுக்கு ஒரு விடிவு காலம் வரும். நீங்க எப்பொழுதுவா நீங்க சொல்லும் போது நான் அமைதியா உட்காந்து கேட்டு இருக்கிறேன். ஏன்னா எந்த விதியில போய் நான் பேசுறதுன்னு தெரியாதே உட்கார்ந்து இருக்கிறேன். நான் இது வந்ததால் நான் பேச வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. அப்படிப்பட்ட நிலையில் அப்பொழுது என்ன நிலைமை ஏற்படுதுன்னா, எப்பொழுதும் அமைச்சராக இருக்கிற நீங்களோ அல்லது நாங்கள் அமைச்சராக இருக்கிறோம் யாரையும் போய் கைது செய்ய போடுறதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. அந்த பகுதியை சார்ந்த காவல்துறை சார்ந்த உயர் அதிகாரிகள், மாவட்ட ஆட்சித்தலைவர், அன்றைக்கு பெருந்தொழிலுடைய செயலாளராக இருந்த அருண்ராய், இவர்கள்லாம் சேர்ந்து இப்படி நிலையெடுப்பதை ஒரு 50 பேர் வைத்துக் கொண்டு இப்படி தூண்டி விடுகிறாரு என்ற அடிப்படையில் அப்பொழுது அரசாங்கம், அப்ப ஐஜி இன்டெலிஜென்ஸ் கொடுத்த அந்த அடிப்படையில் அரசாங்கத்துக்கு அந்த செய்தி வைத்துக் கொண்டு அவரை கைது செய்து அவரை காலாகரகத்தில் அடக்கி வைத்தார்கள். நான் ஊர்லே இல்லை, நான் வந்து தென்பகுதியில் என்னுடைய சுற்றுப்பயணம், நான் ஊருக்கு வரேன், பத்திரிகை நான் பார்க்கிறேன், இதை மாதிரி விவசாயி வந்து குண்டர் சட்டத்திலே போடப்பட்டது என்ற ஒரு செய்தி.
அப்படிப்பட்ட செய்தி கொண்டு முதலமைச்சருடைய கவனத்துக்கு நான் கொண்டு வர ஒரு வாரத்துக்கு முன்னால இப்படி விவசாயி அவர் என்னதான் தப்பு பண்ணாலும் சிறையில் அடைச்சிருக்கிறாங்கன்னு சொன்ன உடனே முதலமைச்சர் அவர்கள் தான் அப்பொழுது கூப்பிட்டு உடனே அவர்களை விடுதலை செய்யணும்னு சொல்லி கோர்ட்ல போய் பெயிலாம் என்ன வரல, அரசாங்கமே தான் அவர்களை விடுதலை செய்து என்பதுதான் இதுதான் வரலாறு. இதெல்லாம் இந்த வரலாறு எல்லாம் தெரியாது. தயவுசெய்து இருங்க, நான் குறைஞ்சு பாருங்க. எங்க மாவட்டத்துக்கு பொறுப்பு அமைச்சரா வந்திருக்கிறீங்க, எங்க மாவட்ட வளர்ச்சிக்காக நீங்க உதவிங்க நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நான் அந்த அடிப்படையில் நான் சொல்றேன், நடந்த உண்மையை மட்டும் நான் பேசுறேன். இப்படிப்பட்ட நிலையில அவர் வெளியே வந்துட்டார். இப்ப எங்களுடைய கேள்வி என்னன்னா, ஏறத்தாழ இந்த 2 ஊரை தவிர மீதி ஊரில் இருக்கிற விவசாயிகள் எல்லாம் கொடுப்பதற்கு முன் வந்தார்கள். இப்ப விரிவாக்கம் 3 என்பதை நான் சொல்லிட்டேன். நாங்க ஆரம்பிக்கல, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போதுதான் ஆரம்பிக்கப்பட்டது. அவங்க தான் நில எடுப்புக்கு அதிகாரி எல்லாம் போட்டாங்க. அதை நாங்க தொடர்ந்து நாங்க செஞ்சோம். இப்ப நான் கேட்கறது, இப்ப அப்படி ஒரு விவசாயி, எங்களுடைய மாவட்டத்தை சாராத விவசாயியோடு நீங்கள் புகைப்படம் எடுத்துக்கொண்டீர்கள் என்று எங்க அந்த பகுதியை சார்ந்த, ஏன்னா அவர் அந்த பகுதியை சார்ந்தவர், அவர் ஊர்ல இருந்து அந்த வேலைக்கு போறாங்க. அதனால்தான் அம்பேத்குமார் அவர்கள் இதே மாதிரி அமைச்சர் அவரோட படம் எடுத்துக்கிறாரு. அப்ப உங்களுடைய நிலைமை என்ன? நிலத்தை எடுக்க போறீங்களா? 3வது விரிவாக்கத்துக்கு இடம் எடுக்க போறீங்களா? எங்க பகுதியில் இருக்கிற இளைஞர்களுக்கு, பட்டதாரிகளுக்கு, பொறியாளருக்கு வேலை வாய்ப்பு தர போறீங்களா? இந்த ஆட்சியினுடைய நோக்கம் தான் என்ன? சிப்காட் வளரப்போகுதா எங்க மாவட்டத்தில், இல்ல வளராதா? என்ன நோக்கம் வைத்திருக்கிறது அவர் கேள்வி கேட்டார ஒழிய, உங்களுக்கு கேள்விதான் கேட்டார ஒழிய உங்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு சொல்லல. அதனால தயவு செய்து சொல்றேன், எங்க மாவட்டோட வளர்ச்சிக்கு வந்திருக்கிற பொறுப்பு அமைச்சர் எங்களுக்கு நீங்க உறுதுணையா இருக்கணும் ஒழிய, அங்க சிப்காட் வந்தால்தான். ஏன்னா அந்த பக்கம் நான் தான் சொன்னேன், ஆணி கூட ஒரே ஒரு நிமிஷம், ஆணி நீங்க கேட்டபடி அவர் கேட்டிருந்தா பிரச்சனை ஷூட்டிங்கா, அது என்ன ஷூட்டிங் ஸ்பாட் அப்படி எல்லாம் இல்லாம நேரடியா இப்ப நீங்க கேட்டது ரொம்ப அருமையா கேட்டவர். அதே மாதிரி கேட்டிருந்தா பரவாயில்ல, அது உரிய பதில அவர் கொடுக்க போறாரு. அது ஒரு 2008 அதை நான் போராடி அதை வாங்கி கொண்டு போகிற பொழுது நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் கல்லூரி வாழ்க்கையில் இருந்திருப்பார். நான் கறந்த அந்த வயசை வச்சு பொறுத்து நான் சொல்றேன். நான் அப்படிப்பட்ட நிலையில் நாங்கள் உணர்ச்சி வச்சுட்டு பேசுவது அல்லது கோரிக்கை வைப்பது என்பது எங்க மாவட்டம் விவசாயத்தை தவிர ஒன்றுமே பார்க்காத ஒரு பூமியில ஒரு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, லட்சக்கணக்கான வேலை வாய்ப்பு கிடைத்ததுன்னு சொன்னா அதுக்கு சிப்காட் தான் காரணம். ஆனால் இந்த ஆட்சியில் நாங்கள் 3வது விரிவாக்கம் வந்தால் எங்களுடைய மாவட்ட இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தரும் என்ற அந்த அடிப்படையில் தான் இந்த கோரிக்கையை நான் வைக்கிறேன். ஆனால் இது குற்றச்சாட்டாக கூட அல்ல, கோரிக்கையாக தான் இருக்கும். இதுக்கு இந்த மாண்புமிகு நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் சகோதரர் அவர்கள் எங்களுக்கு உறுதுணையா இருக்கணும் ஒழிய, அதற்கு எதிர்ப்பாக இருப்பவர்களோடு நீங்கள் புகைப்படம் எடுத்துக்கொள்வதோ அவருக்கு சப்போர்ட்டா பேசுவது என்பது எங்களுடைய மாவட்டத்தில் யாரும் அது விரும்பவில்லை. மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் பேசிட்டோம், அப்புறம் பேசலாங்க, அப்புறம் பேசலாம், உட்காருங்க. மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஒரு 2 நிமிஷம் அவர் பேசிட்டோம். அந்த தொகுதி தான் மாண்பு உறுப்பினர் கணேஷ்குமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சம்பந்தப்பட்டவன் நான் சம்பந்தப்பட்டவன், ஆரம்ப கட்டத்திலிருந்து கூட இருந்தவன் என்ற வகையில் யாரு அந்த சிப்காட் பிரச்சனை என்று சொல்லும்போது மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஒரு உண்மைக்கு புறம்பான ஒரு விஷயத்தை இந்த அவையில் முன்வைத்துக் கொண்டே இருக்கிறார். தொடர்ந்து ஏதோ 2 ஊர் மட்டும்தான் போராடினாங்க, மீதி ஊர் போராடவில்லை. கைது செய்யப்பட்டு குண்டார் சட்டத்தில் அடைக்கப்பட்டவர்கள் மட்டுமே 7 ஊரை சேர்ந்தவர்கள். நெடுங்கல் ஊராட்சியை சேர்ந்த ஒருவர் குண்டார் சட்டத்தில் அடைக்கப்பட்டிருக்கிறார். வடாலப்பறந்தான் புதூரை சேர்ந்த ஒருத்தர் குண்டார் சட்டத்தில் அடைக்கப்பட்டிருக்கிறார். எல்லா ஊர்ல இருக்கிறவங்கள அழைத்தான் குண்டார் சட்டத்தில் அடைச்சார். அருள் என்பவர் ஒரு விவசாய சங்கத்தினுடைய ஒரு உறுப்பினர். அவர் பிறகு அவரை எதிர்த்து போட்டியிட்டார். இந்த தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக எதிர்த்து போட்டியிட்டார். இந்த தேர்தலில் விவசாய சங்கங்கள் என்று பொறுத்தவரை எல்லா இடத்துல எங்க பிரச்சனைகள் இருக்குதோ, பாதிப்பு இருக்குதோ போராட தான் செய்வார்கள். அவர்கள் போராட்டத்தை கூட எடுத்து ஒரு பக்கம் ஓர வச்சு விடலாம். அவர் சொல்றது போல அங்க 50 பேர் தான் போராடினாங்க, அங்க இருக்கிற மீது 500 பேர் வேணும் வேணும்னு கேக்குறாங்க. பேரத்தில் முற்றும் பொய்யான விஷயம், உண்மைக்கு மாறான விஷயம். அங்கை பொறுத்தவரை வேண்டுமென்றே போன வாட்டி ஆட்சியில் இருப்பவர்கள் அவர்கள் சொந்த செலவுல கூடாரம் அமைக்கப்பட்டு அந்த 10 கிராமத்தில் இல்லாத வெளியில இருந்தவர்களை, ஆதாரம் இருக்கு, வீடியோ ஆதாரம் உட்பட இருக்கு, வாகனத்திலே அழைத்து சிப்காட் வேணும்னு ஒரு போராட்டத்தை நடத்தினாங்க. நான் இப்ப கூட நான் என்ன கேட்கிறேன், நம்முடைய சட்ட விதிகள் இருக்கு. பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தின்படி கிராம சபையில தீர்மானம் நிறைவேற்றி தான் ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும். அப்ப 11 கிராமத்துல இப்ப வந்திருக்கக்கூடிய அரசு கருத்து கேட்பு நடத்துங்க, கிராம சபையை நடத்துங்க. 11 கிராமத்துல எதிர்ப்பு இருக்கா, எதிர்ப்பு இல்லையா என்பதை நீங்க அவர் சொல்லுவ போது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நான் சொல்றேன், 11 கிராமத்தை சேர்ந்தவர்களும் கிராம சபையில் எடுத்து வாக்கெடுப்பு நடத்துங்க. பொதுமக்கள் விருப்பப்பட்டக்கூடிய முப்போகம் விளைவிக்கின்ற இடத்தை வேண்டுமென்றே கிளாசிபிகேஷன் மாத்துறாங்க. தரிசு நிலம்னு கிளாசிபிகேஷன் செய்யப்பட்டது அரசாங்க ரெக்கார்ட்ல இருக்கு. அரசாங்க ரெக்கார்ட்ல 10 வருஷத்துக்கு முன்னாடி சிட்டா கொடுத்து
அடங்கல் வச்சு விவசாய லோன் வாங்கி இருக்கிற இடம் எப்படி தரிசு நிலமாடும்? எப்படி தரிசு நிலமாக மாறும்? ஏதோ நாம செஞ்சதுதான் சரி அப்படின்றதுக்கு நியாயப்படுத்த வேண்டியதுக்காக இந்த அவையில் உண்மைக்கு மாறான கருத்துக்களை தொடர்ந்து செய்து கொண்டு இருப்பது என்பது நாங்க களத்துல நின்று போராடியவர்கள், எங்களுக்கு உரிமை இருக்கு போராடுவதற்கு. எனவே நாம் சொல்வது என்ன, அமைச்சர் அவர்கள் அந்த பகுதி, அந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் அவர்கள் அந்த 11 கிராமத்திலையும் கருத்து கேட்பு நடத்தி, கிராம சபை நடத்தி, அவர்களுக்கு விருப்பம் இருக்கா இல்லையா என்பதை அறிந்து கொள்ளலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுப்பணித்துறை அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மூத்த உறுப்பினர் சொன்னாரு நீங்க வரலாறுலாம் தெரியாம வந்திருப்பீங்க அப்படின்னு. எந்தெந்த ஆட்சியில என்னென்ன ஜிஓ பாஸ் பண்ணாங்க, 2021 திமுக வந்த பிறகு உங்களோட நிலைப்பாடு எப்படி மாறுச்சு, எல்லா டாக்குமெண்ட்டும் நாளைக்கு உங்ககிட்டயே நான் கையில கொடுக்கிறேன். அதாவது திமுக எப்பயுமே ஆளுங்கட்சியா இருக்கும் பொழுது ஒரு நிலைப்பாடு, எதிர்கட்சியா இருக்கும்போது ஒரு நிலைப்பாடு வைப்பாங்க. அது ஒரு உதாரணம் சொல்லிடுறேன், அவர்கிட்ட இருந்தே சொல்லிடுறேன். பொறுமையா இருந்து கேட்பார் நினைக்கிறேன். ஏன்னா அவர் 15 நிமிஷம் பேசும்போது நாங்க ரொம்ப பொறுமையா இருந்து கேட்கிறோம். அப்ப ஏன்னா அந்த பொறுமை எங்களுக்கு ஏன் அதிகமா வரலன்னா, நிறைய பொய்களை கேட்கும்போது நாங்க டக்குன்னு எந்திரிச்சு ஐயோ பொய்ன்னு சொல்லக்கூடிய இடத்துல நாங்க இருக்கிறோம். அதனாலதான் நாங்க டக்குன்னு எந்திரிக்கிறோம். அதனால உண்மைக்கு மாறான, அதுலயும் ஒரு வார்த்தை இருக்கு, உண்மைக்கு மாறான. அப்ப 2020 திமுக பத்தி என்கிட்ட சொல்ல வேணாம். திமுக ஒவ்வொரு பூத்தோட ஸ்ட்ரென்த் எனக்கு தெரியும், திமுக வலு என்னன்னு தெரியும், வீக்னஸ் என்னன்னு எனக்கு தெரியும். அதாவது 8 வழிச்சாலைக்காக மிகப்பெரிய போராட்டத்தை பண்ணாங்க திமுக. எல்லா போராட்டங்களையும் பின்னால் இருந்து நானும் வேலை செஞ்சேங்கிற முறையில் எனக்கும் தெரியும். அப்ப மக்களுடைய போராட்டத்தில் திமுக மேற்கொண்ட மிகப்பெரிய போராட்டம், நம்ம கணேஷ்குமார் சொன்ன மாதிரி, தோழர் சொன்ன மாதிரி, விவசாயிகள் ஒரு இடத்துல 10 பேர் போனாலே திமுகவுடைய மாவட்ட செயலர் திமுகவுடைய ஒட்டு மொத்தமும் அங்க போய் நிப்பாங்க விவசாயிகளுக்காக. அப்படிதான் 8 வழி சாலையில ஒரு சொன்னாரு முன்னாள் அமைச்சர் அருள்ங்கிறது யாருன்னா, அவர் ஒரு பட்டதாரி, விவசாயிகளுக்காக போராடக்கூடியவர். அவர் ஒசூரா இருக்கலாம், ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையும், குறிப்பா வட மாவட்டங்களில் பிரச்சனைகள் வரும் பொழுது அவர் விவசாயிகள் பக்கம் நிற்பாரு. ஏன்னா விவசாயிகள் பெரும்பாலும் படிப்பறிவு இருக்கிறதுனால அவர் ஒரு சாப்ட்வேர் இண்டஸ்ட்ரி இருக்கனால சட்டம்னா என்ன, நிலம் கையப்படுத்துறதுலாம் என்னன்னு சொல்லிட்டு அவர் குரல் கொடுப்பார். அப்படி 8 வழி சாலைகள் குரல் கொடுக்கும்போது அப்ப அதிமுக ஆட்சி இருந்துச்சு. அதுல திமுக அழைத்தது யாருன்னா அருள் அவர்கள் தான். அன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை மேற்கொண்டார் வட மாவட்டங்கள்ல, அதிலும் குறிப்பாக சேலம் பக்கத்துல. அப்ப சேலம் பக்கத்துல போராட்டம் பண்ணும் பொழுது, இப்ப கூட புட்டேஜ் நாளைக்கு எடுத்து தரேன், இப்ப கூட நீங்க யூடியூப்ல பார்க்கலாம். திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் போராட்டம் பண்ணும்போது ஸ்டேஜ்ல இருந்தது திரு அருள் அவர்கள். இப்பயும் நீங்க பார்க்கலாம். அருள் அவர்கள் வச்சுதான் 8 வழி சாலைக்கு எதிராக திரு முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் போராட்டத்தை நடத்தினதே. அந்த போராட்டத்தை பிளான் பண்ணது நானும் ஒரு ஆள், அதனால சொல்றேன், எனக்கு நல்ல நினைவு இருக்கு. அப்ப அந்த போராட்டம் கடுமையாக 8 வழி சாலைக்கு எதிராகவும் விவசாயிகளுக்கு எதிராக இருக்கும் மிகப்பெரிய போராட்டத்தை மேற்கொண்டு அன்றைக்கு இருந்த ஆட்சி அப்படியே கைவிடப்படுற மாதிரி ஸ்டாப் பண்ணாங்க. ஆனா திமுக ஆட்சிக்கு வந்த உடனே எந்த 8 வழி சாலைக்கு எதிராக போராடினார்களோ அதே அமைச்சர் பேட்டி கொடுத்தாரு, நாங்க 8 வழி சாலைக்கெல்லாம் போராடவே இல்லை. அவருடைய பேட்டி இன்னைக்கு இருக்கு, நான் நாளைக்கு உங்ககிட்டே ப்ரூஃப் தரேன். உங்களுக்கு ஆதாரம் தானே வேணும், டிவி வேணா வச்சிருங்க, மாண்புமிகு சபாநாயகர், நான் போட்டு காமிக்கிறேன் இங்கே. அப்ப எதிர்கட்சியா இருந்தபோது ஒரு நிலைப்பாடு, ஆளுங்கட்சியாக ஆன பிறகு ஒரு நிலைப்பாடு. அதே அருள் அவர்கள் திமுக எதிர்கட்சியா இருக்கும் பொழுது குரல் கொடுத்த அதே அருள் அவர்கள் வட மாவட்டம், முக்கியமா திருவண்ணாமலை இருக்கக்கூடிய மேல்மாமா இருக்கக்கூடிய 11 கிராமப்புறங்களுடைய நிலத்தை எடுக்கலான்னு சொல்லும் பொழுது, இப்ப கூட நாங்க சொல்லாமே, பரந்தூர்ல திமுக தான் ஜிஓ போட்டாங்க, திமுக தான் நிலம் கைப்படுத்திட்டாங்க, எங்க தலைவர் அழகா ஒண்ணுமே இல்லாம அது நம்ம எதிர்கட்சியா இருக்கும் போது நம்ம ஒரு போராட்டம் நடத்தணும். இன்னைக்குதான் நமக்கு ஏர்போர்ட் வேணுமே, எந்த பிரச்சனையும் இல்லாம இன்னொரு லேண்டை ஏன் பார்க்கணும்? நம்ம அமைச்சர்கிட்ட நம்ம எம்எல்ஏ சொல்லி ஒரு ரகசியமா சொல்லி, நீங்களும் கொஞ்சம் லேண்ட் வாங்கிக்கோங்க, நம்ம ஒரு 10 வருஷத்துல அந்த இடத்துல ஏர்போர்ட் கட்டிடலாம் அப்படி நீங்க முதலமைச்சர் ரியல் எஸ்டேட் தொழிலும் பண்ணிருக்கலாம். ஆனால் சொன்ன வார்த்தைக்காக விவசாயிகளுக்காக திமுக கொண்டு வந்த திட்டத்தை இன்னைக்கு விவசாயிகளுக்காக கேன்சல் பண்ணப்பட்டார்ல, அதுதான் எங்க முதலமைச்சர். இதுதான் விவசாயிகள் பச்சை துண்டு போட்டு
பச்சை சட்டை போட்டா விவசாயிகள் கூட நிக்கிறது இல்ல, பாலிசியில விவசாயிகள் கூட பிரச்சனை. தைரியமா ஒரு திட்டத்தை கேன்சல் செய்யக்கூடிய ஒரு முதலமைச்சர், தைரியமா எங்கள் முதலமைச்சர் விவசாயிகளுக்காக நாங்க சொல்ல முடியும். அப்ப 8 வழி சாலைக்காக குரல் கொடுத்தவங்க, நீங்க ஆட்சிக்கு 2021 வந்தவொடனே அந்த 8 வழி சாலையை நாங்க கேன்சல் செய்யப்படும் மாண்புமிகு முன்னாள் அமைச்சரோ இல்ல முன்னாள் முதலமைச்சரோ சொல்லவே இல்லையே. அப்ப உங்களோட நிலைப்பாடு என்ன? முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மிகப்பெரிய போராட்டத்தை நிகழ்த்தினாரா இல்லையா 8 வழி சாலைக்கு எதிராக? அதுக்கான ப்ரூஃபும் நான் கொடுக்கிறேன், ஆதாரமும் கொடுக்கிறேன். அப்ப எதிர்கட்சியா இருக்கும்போது ஒரு நிலைப்பாடு, ஆளுங்கட்சிக்காக ஒரு நிலைப்பாடு. நான் ஏன் பாமகவுடைய திரு கணேஷ்குமார் எம்எல்ஏ பேச விட்டேன்னா, நான் சொன்ன ஏதோ உண்மைக்கு மாறான்னு சொல்லிடுவாங்க. அங்க இருக்கக்கூடிய வட மாவட்டத்தில் இருக்க அவங்களும் போராடினாங்க. அப்ப இந்த 11 வில்லேஜ்ல 7 வில்லேஜ்ல இருக்கவங்க மேல குண்டர் சட்டம் போட்டாங்க. 7 பேரை குண்டர் சட்டம் போட்டு ஏன் தெரியுமா ரிலீஸ் பண்ணாங்க? கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் தோழர்கள் மிகப்பெரிய அதிருப்தியை மாண்புமிகு முதலமைச்சரை நேர்ல பார்த்து சொன்னாங்க. சட்டசபையில மிகப்பெரிய குரல் எழுப்பினாங்க. அப்ப பிஎம்கே, விசிகே எல்லா கட்சிகளும் சேர்ந்து அன்றைக்கு இருந்த முதலமைச்சரை பார்த்து கடுமையான அதிருப்தியை கொடுத்த பிறகு அந்த குண்டா சட்டத்திலிருந்து வெளியே வந்தாங்க. யாரு? விவசாயிகள். அங்கிருந்து 6 பேர் மாத்திக்கிறேன். அப்ப ஒரு திமுக குரல் கொடுத்த அருள் அவர்கள் மீது குண்ட சட்டம் போட்டாங்க. அதனால்தான் எங்க மாண்புமிகு முதலமைச்சர் அதே அவர்களுக்கு எம்எல்ஏ சீட்டுக்கான வேட்பாளருக்கான சீட்டை கொடுத்து ஒரு விவசாய சார்பா திருவண்ணாமலை நிக்க வச்சாரு. இதுதான் எங்களுடைய முதலமைச்சர். யாரு குண்ட சட்டத்தில் அடைக்கப்படணும்னு நினைச்சாங்க அவங்களுக்கு எம்எல்ஏ சீட்ல நிக்க வச்சாங்க டிவிகே சார்பா. அதனால திருவண்ணாமலையுடைய வளர்ச்சி இனிமேல் யாரோடைய கட்டுப்பாட்டிலும் இருக்காது. சுதந்திரமாக செயல்படுவார்கள் மக்கள். எந்த ஊழல் இல்லாமல் நேர்மையாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் மக்களுக்கான வளர்ச்சியை நாங்கள் கொடுப்போம். அதெல்லாம் உறுதியா நாங்கள் சொல்லிக்கிறோம். அதனால இந்த டிஸ்கஷன்ஸ் இதில் தான் உண்மை. மேல்மா விவசாயிகள் திருவண்ணாமலையுடைய பொறுப்பு அமைச்சரா மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்ன அப்பாயின்மெண்ட் பண்ண உடனே நான் முதல்ல போன ஊர் மேல்மா. எழுதி வச்சுக்கோங்க, நான் போன ஊர் வேற எங்கேயும் பார்க்க போல. என்னுடைய மாவட்டத்தில் வீட்டுக்கு கூப்பிட்டாரு, அங்க கூட போல. மேல்மாவுடைய விவசாயிகள் நீங்க யார் கைது செஞ்சீங்களோ அவங்க வீட்டுல உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு அவங்களோட பிரச்சனை கேட்டு வந்திருக்கேன். உங்க ஆட்சியில கைது செஞ்சாங்க, எங்க ஆட்சியில முதலமைச்சருடைய பார்வை கொண்டு போய் விவசாயிகளுடைய எந்த விதமான அவங்களுடைய உரிமைகள் பாதிக்கப்படாதவர்களுக்கு நிலத்தை கையகப்படுத்தக்கூடாதுன்னு கலெக்டர்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கோம். இது முதலமைச்சர் எங்களுக்கு கொடுத்த உத்தரவாதம். அதனால விவசாயிகள் கைதோ இல்ல விவசாயிகள் மீறி அவரோட நிலத்தையோ கைப்பற்றப்பட மாட்டோம். எங்களுக்கு முதல்ல தமிழ்நாட்டில் சொல்லிடுறேன், எங்களுடைய முதல் கொள்கை விவசாயிகள் பிரச்சனைகள் தான். இதுதான் எங்களோட முதலமைச்சர் நினைக்கிறது. இப்ப ஒரு தகவல் சொல்லிக்கிறேன் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களுக்கு. மதியானம் 12:30 மணிக்கு பரந்தூர்ல இருந்து எல்லா விவசாயிகளும் எங்களோட முதலமைச்சரை பார்த்தாங்க. அதனாலதான் நாங்க ஒரு பிரேக் எடுத்துட்டு போனோம். நானு மூத்த அமைச்சராக கூடிய ஆனந்தன், நிர்மல்குமார் அவர்கள் எல்லாரும் போனோம். அழுத கண்ணீரோட சொன்னாங்க, எங்களுக்கான சுதந்திரத்தை எங்களுக்கான வாழ்க்கையை எங்களுடைய முதலமைச்சர் நீங்க கொடுத்திருக்கீங்க. இதை எந்த காலத்திலும் நாங்க மறக்க மாட்டோம். இது பரந்தூர் மக்களுடைய விவசாய பிரச்சனை மட்டுமல்ல, இது மேல்மாலிருந்து ஒட்டுமொத்த விவசாயிகளுக்கான குரலாக இந்த ஆட்சி இருக்கும். அதே நேரத்தில் இண்டஸ்ட்ரி பாலிசியும் மிகப்பெரிய ஊழல் இல்லாமல் உருவாக்கும். இதுதான் நாங்க பதிவு பண்றோம். அதனால மாண்புமிகு மூத்த அமைச்சர் சொன்னது உண்மைக்கு மாறான தகவல். இன்னைக்கும் நீங்க மேல்மாவோ 11 வில்லேஜுக்கோ இன்னைக்கும் போங்க, இல்ல நாளைக்கே அண்ணன் அங்க போட்டோம். அங்க இருக்கக்கூடியவங்க எந்த அளவு கடுமையான அதிருப்தியை தெரிவிப்பாரு அவருக்கே புரியும். மாண்புமிகு அம்பேத்குமார், மாண்புமிகு ஏவா வேலு அவர்கள், இன்னும் 5 பேர் பேசணும். மாண்புமிகு பேரவைத் தலைவரே, நான் ஆரம்பத்திலே சொல்லிவிட்டேன், நாங்கள் அந்த ஊர்களை நாங்கள் தேர்வு செய்யலன்னு. நீங்கள் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் கேளுங்க, எந்த தேர்தல் விளம்பரம் போட்டாங்க என்னன்னு. நாங்கள் எங்களுக்கு ஏதாவது பர்சனல் இன்ட்ரெஸ்ட் அந்த ஊர் வேணும்னு நாங்கள் சொன்னாதானே அதுக்காக வாதாடணும். அது எடப்பாடி ஆட்சியில் இருக்கிற பொழுதே அது விரிவாக்கத்திற்கு அவங்க தான் அதை ஐடென்டிஃபை பண்ண ஊர். நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், எங்களுக்கு இல்லைன்னா உள்நோக்கம் இருக்க முடியும். ஒரு அரசாங்கத்தை தொடரணும். நீங்கள் என்ன சொல்றீங்க? நாங்கள் நல்ல திட்டத்தை அந்த அரசாங்கம் போட்டதை நாங்கள் தொடரோன்னு நீங்கள் சொல்றீங்களா இல்லையா? அதுமாதிரி 3வது விரிவாக்கம் என்பது நாங்கள் தொடர்ந்து தான் நாங்கள் எடுத்த மொழி. எங்களுக்கு என்ன பர்சனல் இன்ட்ரெஸ்டா? அந்த 11 ஊரில் 9 ஊரில் இருக்க விவசாயிகள் நீங்கள் ஆகாதவர்களா? அவங்களுக்கு எங்களுக்கு சண்டையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதை தொடர்ந்தோம், அதுக்கு வேண்டிய முயற்சி எடுத்தோம். ஒன்று. இன்னொன்று, நம்முடைய அப்பொழுது இருந்த பாலகிருஷ்ணன், சிபிஐ பாலகிருஷ்ணன், அதே போன்று அருமை சோகர் நம்முடைய திருமாவளவன்கள்லாம் என்கிட்ட தான் சொன்னாங்க. நான் வெளியூர் டூர்லேருந்து என்கிட்ட தான் சொன்னாங்க,
நான் தான் முதலமைச்சர்கிட்ட சொல்லி அதை உடனே பண்ணணும்னு சொன்னது நாங்க. இதுல எங்க வந்து தவறான செய்தி என்ன, உண்மைக்கு மாறான செய்தி என்ன? ஒண்ணு, 8 வழிச்சாலையை பற்றி நம்முடைய மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் ஒரு புதிய ஒரு வரலாறை இங்கே எடுத்து சொல்லியிருக்கிறார். அது போராட்டம் என்பது திராவிட முன்னேற்ற கழகம் அப்பொழுது கம்யூனிஸ்ட் இயக்கம் தான் முன்னிறுத்தினார்கள். நாங்கள் உடனிருந்து அந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தணும். நாங்கள் மாத்திக்கலையே, எங்க மாற்றணும்? அப்பொழுது எங்க சீஃப் செக்ரட்டரியாக இருந்த கிரிஜா வைத்தியநாதன் அவர்கள் சீஃப் செக்ரட்டரியாக இருந்தார்கள். இதே வராண்டாவில் பார்த்து ஏங்க தமிழ்நாடு இந்தியாவுடைய பணம், ஒன்றிய அரசாங்கத்துடைய பணம் 10,000 கோடி பணம் வருது, ஏங்க வீணாக்குறீங்க? ஏன் அந்த ரோடு போற பகுதியில் இருக்கிற 7 சட்டமன்ற உறுப்பினர் திமுக தானே? ஏன்னா அந்த ரோடு போற இடத்துல 7 திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள், நீங்க சொல்லுங்க. நாங்க அப்ப எதிர்க்கட்சியா இருந்த தலைவரிடத்தில் சொன்னோம், இந்த ரோடு வரதுல 2 விதமான கருத்து இருக்குது. ஒன்றிய அரசாங்கம் கொண்டு வருகிறது என்ற அடிப்படையில் வேண்டாம் என்று சொல்லுதா, விவசாய பெருங்குடி மக்கள் ஒரு குறிப்பிட்ட விவசாயம் எல்லாமே அதில் சொல்லல. குறிப்பா சொல்லணும்னாக்கா சேலம் மாவட்டத்தில் 37 கிலோமீட்டர் தூரம், அதே போன்று தருமபுரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா ஏறத்தாழ 13 கிலோமீட்டர். அதில் பெரும்பான்மையாக போனது எங்க திருவண்ணாமலை மாவட்டம் தான். இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் 85% மக்கள் நிலத்தை கொடுத்துக்க ரெடியா இருந்தாங்க. என்ன காரணம்னா, ஒரு ரோடு வந்தாதான் அந்த பகுதி பூரா வளர்ச்சி பெறும். அது சென்னையிலிருந்து நேரா சேலத்துக்கு போது அந்த பகுதியில் வந்து தொழிற்சாலை வளரும், பொருளாதாரம் வளரும். அப்ப இருந்த சட்டமன்ற உறுப்பினர் முழு ஒத்துழைப்பு தந்தாங்க. சீஃப் செக்ரட்டரி சொன்னாங்க. அந்த அடிப்படையில் இதே சட்டமன்றத்தில் பேசுற குறிப்பு எடுத்து பாருங்க. எதிர்கட்சியின் சார்பாக பேசிய எங்களுடைய அண்ணன் மு.க. ஸ்டாலின் என்ன பேசியிருக்கிறார் சொன்ன தேதியை பொறுத்தளவுக்கு எங்க தோழமை கட்சியோடு நாங்கள் சேர்ந்து இந்த 8 வழி போராட்டத்தில் நாங்கள் போராடி கொண்டிருந்தாலும் கூட நாங்கள் ரோடு போடுவதற்கு எதிர்ப்பானவர்கள் அல்ல. விவசாயிகள் பிரச்சனை அதிகமாக இருக்கிறது. ஆனால் முதலமைச்சராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விவசாயிகளை கூப்பிட்டு பேசி அமைதிப்படுத்தி விட்டு ஒரு வழிகாணுங்கள் என்று பேசியிருக்கிறோம். நீங்க நாளைக்கு எடுத்து சட்டமன்றத்தில் பாருங்க. சட்டமன்றத்தில் பேசின பேச்சு அந்த பேச்சு வேறுமல்ல. நாங்க சாலைக்கு எதிரானவர்கள் அல்ல, சாலை போடும் தான் நினைக்கிறோம். ஆனா விவசாயி அதிர்ச்சியா இருக்கான், கூட்டி வச்சு பேசிட்டு சாலையை போடுங்கள் என்று நாங்கள் பேசியிருக்கிறோம். அது இங்க பதிவாக இருக்கிறது. இப்ப நீங்க நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக வந்திருக்கிறீங்க. சாலைகள்லாம் போட்டாதான் அந்த பக்கம் விரிவாக்கம் ஏற்படும், சாலைகள் போட்டாதான் பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். அந்த அடிப்படையில் இந்த மன்றத்திலே நாங்கள் பேசியிருக்கிறோம் சாலைக்கு எதிரான ஒண்ணு. நான் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக வந்தேன். ஈஸ்வரன் தான் கேள்வி கேட்டார். அதையும் சொல்றேன். ஈஸ்வரன் சட்டமன்ற உறுப்பினர் என்ன இந்த 10 வழிச்சாலை போட போறீங்களா இல்லையான்னு கேட்டார். நான் சொன்னேன் 10 வழிச்சாலை அதிகமா நிலம் எடுக்கிற நிலைமை இருக்கிற குறுகிற இடமா இருந்தா பரவாயில்லைன்னு நாங்க நினைக்கிறோம். இருந்தாலும் எங்களுடைய தோழமை கட்சி தலைவர்கள் நீ ஒத்துக்கொண்டால் கூப்பிட்டு பேசி விவசாயிகள் அதிருப்தி எல்லாம் போடலாம் என்று கருதுகிற மொழியை ஆக எதிர்ப்பாக இல்லை என்று தான் நான் பதிவு பண்ணியிருக்கிறேன். இந்த செய்தியும் சொல்றேன். ஆக இந்த சாலை போடுவது என்பது இப்ப வர அரசாங்கத்துக்கும் சொல்றேன், நாங்க இருந்த அரசாங்கத்துக்கும் தான் சொல்றேன், சாலை போடுவதன் மூலமாகத்தான் அந்த பகுதி பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். விவசாயிகளை பிரச்சனை தீர்த்து விட்டு போடணுன்றதான் எங்களுடைய நோக்கமாக இருந்த ஒழிய அதற்கு எதிர்ப்பாக நாங்கள் இல்லை. அம்பேத்குமார் அவர்கள் போதுங்க. இப்போ இல்லை வேண்டாம், நோ கான்ட்ரோவர்சி வேண்டாங்க. அப்புறம் பேசுறது என்ன இல்லை என்ன இவ்வளோ வாங்க முக்க என்ன சொல்ல போறீங்க? ஒரு நிமிஷம் உட்காருங்க. என்ன சொல்லுங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, சிப்காட் மேல்மா சிப்காட்டை பற்றி இங்கே ரொம்ப நேரம் வாதம் 2 தரப்புலும் போயிருந்து, அந்த நேரத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் ஆணையை பெற்று அங்கே மேல்மா நிலத்தை எடுக்கக்கூடாது என்ற ஒரு போராட்டத்தை அறிவித்து போராட்டமும் நடத்தினார்கள். எனக்கு முன்பாக பேசிய உறுப்பினர் அங்கே எடப்பாடியார் அவர்கள் தான் கொண்டு வந்தார், அவர் தான் நில எடுப்பை கொண்டு வந்தது அங்கே காரணம் என்று இங்கே பேசிக் கொண்டிருந்தார். ஆனால் அங்கே இருந்த நிலத்தில் இருக்கிற 11 கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாம் அவர் எங்களுக்கு சிப்காட் தேவையில்லை, எங்களுக்கு நிலமும் தேவைப்படுகிறது, நீ எடுக்க வேண்டாம் என்ற கோரிக்கை வைத்ததனால் அதை அப்படியே கைவிடப்பட்டது. கைவிடப்பட்ட பிறகு இது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு திமுகவில் இருக்கிறவங்க அப்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற ஆட்சியில் இருக்கிற போது 8 வழி சாலையில அனைத்து திமுக காரர்களும் போராடினார்கள். விவசாயம் மட்டும் அல்ல, அது எங்களுக்கு தெரியும். அந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்க நாங்க அந்த சாலையை 8 வழி சாலையை வரக்கூடாது ஒப்பந்த புள்ளியெல்லாம் அறிவிக்கப்பட்டது. அத்தனையும் இருந்தோம். அதை ரத்து செய்தது காரணம் எடப்பாடியார் ஒரு விவசாய குடும்பத்திலே பிறந்தவர் என்றதன் காரணமாக அதை கைவிடப்பட்டார். அதுக்கு பிறகு அதோடு இந்த இடத்துல சிப்காட் செய்யார் தொகுதி என்னுடைய தொகுதி. நான் கிளாரிபிகேஷன் ஏதாவது கேட்பீங்கன்னு பாரு. நீங்க திருப்பி அதே விவரங்களை சொல்வதற்கு நான் அனுமதிக்க முடியாது.
போதுங்க, அவர் தான் சொல்லிட்டாரு, முடிஞ்சு போச்சு. பொதுப்பணித்துறை அமைச்சர் அதுக்கு ஒரு அழகா பதில் சொல்லிட்டாரு, முடிஞ்சு போச்சு. மாண்புமிகு உறுப்பினர் அம்பேத்குமார் என்ன சொல்ல போறீங்க? ஒரு நிமிஷம் இருங்க, சொல்லுங்க. இல்ல குண்டர் சட்டத்தை பற்றி சொன்னாரு. நாங்க எனக்கு வெளியே போயிருந்தேன், அங்கிருந்து அங்க வந்து அதுக்கப்புறம் தான் நான் வந்து சொன்ன பிறகுதான் குண்டர் சட்டத்திலிருந்து வெளியே விட்டாங்க. அப்படி கிடையாது, போராடின நாங்க இங்க எடப்பாடி அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கிற காலகட்டத்தில் அந்த விவசாய பெருமக்கள் அவராண்ட மனுக்கள் கொடுத்தார்கள். மனு கொடுத்த பிறகுதான் இங்கே குரல் கொடுத்து சட்டமன்றத்தில் குரல் கொடுத்த பிறகு அன்னைக்கு மாநில அவர்களை விடுவிச்சார்கள் என்பதை இங்கே பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். பதிவு பண்ணியாச்சு. மாண்புமிகு உறுப்பினர் அம்பேத்குமார் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அந்த மேல்மா சிப்காட்டு விவசாயிகளை வந்து குண்டர் சட்டத்தில் அடைச்சாங்கன்னு சொன்னாங்க. அதுல உண்மையிலேயே பாத்தீங்கன்னா அதுல ஒரு 10 சென்ட் இடம் இல்லாதவங்க தான் வந்து ரோட்ல விருதுங்கி போராடினாங்க. இல்ல ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன். ஒரு நிமிஷம் இல்ல நீங்க அம்பேத்குமார் பாருங்க, அந்த அருள் முடிஞ்சு விட்டது. விளக்கம் சொல்லிட்டா முடிஞ்ச வேலை அடுத்த சொல்லிட்டு போங்க. விவசாயிகள், மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, விவசாயிக்கு லேண்ட் இருக்கா இல்லையான்னு முக்கியம் இல்ல. அது வந்து விவசாய கூலியாளர் இருக்கவங்க கூட வந்து போராடலாம். அது வந்து லேண்ட் வச்சிருக்க ஓனர் தான் போராடணும் கிடையாது. அது ஒண்ணும் இது தவறு. இந்த மாதிரி இதெல்லாம் வந்து தவறான ஒரு காட்டக்கூடாது. அனுமதி இல்ல, நடவடிக்கை எடுப்பேன். காட்டாதீங்கன்னு சொன்னா மூடுங்க, அதை நடவடிக்கை எடுப்பேன். எத்தனை கோடி விவசாயில கோடி பேர்ல எத்தனை பேருக்கு லேண்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? அப்படி பார்த்தா வந்து லேண்ட் இருக்கும் தான் போராடணுமா? விவசாயிகள் எங்கள் வந்து விவசாய நெல்ல விதைய ஊன்றவங்களே விவசாயி தான். அதுல லேண்ட் இருக்குன்னு அவசியம் கிடையாது. இது கூட திமுக உங்களுக்கு தெரியாதா? உறுப்பினர் போதும், பேசுற வரைக்கும் போதும், விடுங்க. உறுப்பினர் பழனிவேல் பேச ஆரம்பிக்கலாம், நீங்க பேசுங்க. பழனிவேல் இல்ல வேற ஏதாவது நீங்க பேசுறது அனுமதிக்கல. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சொல்லியாச்சு, உட்காருங்க. அவர் தான் சொல்லிட்டாருங்க, அவர் தான். விவசாயிகள் மீது அக்கறை கொண்ட ஒரு அரசு எதுனா திராவிட முன்னேற்ற கழக அரசு மட்டும்தான். விவசாயிகளுக்கு பொற்கால ஆட்சி எது என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான். 1989 விவசாயிகள் வந்து ஒரு பைசா இலவச மின்சாரம் குறைக்கணும்னு சொல்லிட்டு போராடிய போது அப்போது ஒட்டஞ்சத்திரத்தில் நாராயணசாமி நாயுடு என்பவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். பிறகு 1989 முத்தமிழர் கலைஞர் அவர்கள் ஆட்சி வரும்போதுதான் தவறான செய்தி விருங்க. அம்பேத்குமார் பாருங்க, உங்க முடிங்க. பிறகு 1989 ஆட்சிக்கு வந்த உடனே முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் ஒரு பைசா விவசாயத்துக்கு மின்சாரத்தை குறைக்கணும்னு சொன்னாங்க. இனி ஒரு பைசா கூட கட்ட தேவையில்லை ஆணை பிறப்பித்த தலைவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர். பிறகு 2006 2011 அனைத்து விவசாயிகளுக்கும், அது ஏழை விவசாயி, சிறு விவசாயி, குறு விவசாயி, அதிமுக விவசாயி, திமுக விவசாயி, பாமக விவசாயி, எந்த விவசாயிக்கு பாரபட்சம் இல்லாமல் 7000 கோடி ரூபாய் கடன் தள்ளுபடி செய்த தலைவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர். அது மட்டுமல்ல, 2021-25 கழக தலைவர் போற்றத்துக்குள்ள திராவிட மாடல் முதலமைச்சர் அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்த உடனே 2,50,000 விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கியவரோ எங்கள் கழக தலைவரான தளபதி அவர்கள். அது மட்டுமல்ல, இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலும் இல்ல முதலாக விவசாயிகளுக்கு வேளாண்மை பட்ஜெட் போட்ட தலைவர் கழக தலைவரான தளபதி அவர்கள். ஆகவே விவசாயிகளை பற்றி நிறைந்த அக்கறை கொண்ட அரசு திராவிட முன்னேற்ற கழக அவை முன்னவர் அவர்கள். இல்ல விவசாயிகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார். துறையின் அமைச்சர்கள் 3 பேர் இருக்கிறார்கள், அவர் பதில் சொல்ல வேண்டும். இன்னும் 4 பேர் பேச வேண்டும். இல்ல நான் சொல்லிடுறேன். ஒரு பைசா இல்லைங்க, அவர் சொன்னார்ல, ஒரு பைசா குறைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பெருமாநல்லூர் பெரிய போராட்டம் நடந்து 24 மணி நேரம் நெடுஞ்சாலையில் வண்டிகளே வாகனம் ஓட முடியவில்லை. அப்போதுதான் 13 பேர்களை சுட்டுக் கொண்ட தூபி அங்கே இருக்கிறது. பேரவைத் தலைவர்களே, நேற்றைய தினம் நமது முதலமைச்சர் அவர்கள் பறந்து விமான நிலையத்தை கைவிடப் போவதாக அறிவித்தார். அதை நான் உள்ள போக விரும்பல. ஆனால் அருகில் உள்ள ஆந்திரா மாநில முதலமைச்சர் அவர்கள் ஆந்திராவில் உற்பத்தியாகும் பொருட்களை ஏற்றுமதி செய்திட வேண்டும் என்பதற்காக விமான நிலையங்களை பிரம்மாண்ட அளவில் கட்டியுள்ளார்கள். ஏற்றுமதி பெருகி பொருளாதார வளர்ச்சியும் அங்கே நடைபெறுகிறது.
அதனால் தமிழ்நாட்டில் இருந்து பல தொழிற்சாலைகள் ஏற்கனவே ஆந்திராவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றன. மேலும் பல தொழிற்சாலைகளை தமிழ்நாடு இழந்து விடாமல் இருக்க நீங்கள் அறிவித்து விட்டதால் பிடிவாதம் காட்டாமல் பரந்தூர் விமான நிலையத்தை மீண்டும் கைவிடும் திட்டத்தை மறுபரிசீலனை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். எனவே தொழில்துறையை பொறுத்த மட்டில் இன்னும் இந்த அரசு செயல்படவே ஆரம்பிக்கவில்லை என்றே தோன்றுகிறது. அதனால் ரயில் செயல்பாடுகளை மட்டுமே நின்று விடாமல் ரயில் செயல்பாடுகளை இந்த அரசு இறங்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். மாண்பு உறுப்பினர் மாண்புமிகு பேரவைத் நீங்க நன்றி சொல்லி முடிங்க. போச்சு 14 நிமிஷம் வந்தாச்சு. நன்றி சொல்ல ஒரு நிமிஷம் நன்றி சொல்லுங்க. சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எங்களது மாவட்ட பொறுப்பு அமைச்சர் இருக்கிறார். வந்தவாசி சட்டமன்ற தொகுதி ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க சட்டமன்ற தொகுதி. வந்தவாசி அரசு தாலுகா மருத்துவமனை வடார்காடு ஒருங்கிணைந்த வடார்காடு மாவட்டமாக இருக்கும் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு மருத்துவமனை. வந்தவாசி இப்ப விபத்து நிகழ்ந்த ஒரு பகுதியாக மாறிக்கொண்டிருக்கின்றது. ஆகவே அந்த தாலுகா மருத்துவமனையை ஒரு மாவட்ட மருத்துவமனையாக தரம் உயர்த்தி தர வேண்டும். அது மட்டுமல்ல, வந்தவாசியில் சுற்று பைபாஸ் சாலைகள் சேத்துப்பட்டு டு திண்டிவனம் பைபாஸ் சாலை நிறைவு செய்யப்பட்டது. சேத்துப்பட்டு டு செய்யாறு பைபாஸ் சாலை நிறைவு செய்யப்பட்டுள்ளன. இப்பொழுது மேல்மருவத்தூர் டு காஞ்சிபுரம், காஞ்சிபுரம் டு செய்யார் புதிய புறவழிச்சாலையை ஏற்படுத்தி தர வேண்டும். அது மட்டுமல்ல, பெர்னமலூர் ஒன்றியம் ஏந்தல் கிராமத்தில் 40 ஏக்கர் பரப்பளவில் கடந்த கால திராவிட மாட முதலமைச்சர் ஒட்டுதுக்குரிய தளபதி அவர்கள் ஒரு சிட்கோ தொழிற்பேட்டை ஒன்று ஆரம்பிப்பதாக அரசு ஆணை வெளியிட்டார்கள். அதையும் தொடங்கிட வேண்டும். அது மட்டுமல்லாமல் வர இருக்கின்ற காலகட்டத்தில் வந்தவாசி அடுத்து பெர்னமலூரில் ஒரு புதிய வட்டம் 2006-2011 சட்டமன்றத்தில் வரைக்கும் அது பெர்னமலூர் சட்டமன்ற தொகுதியாக இருந்து கொண்டிருந்தது. பிறகு தொகுதி மறுசீரமைப்பில் பெர்னமலூர்ல சட்டமன்ற தொகுதி 60% வந்தவாசி சட்டமன்ற தொகுதியிலும் 40% போலூர் சட்டமன்றத்தில் சேர்க்கப்பட்டுவிட்டது. ஆகவே பெர்னமலூரை ஒரு தலைமையிடமாக கொண்டு ஒரு புதிய வட்டம் அந்த கோட்டமாகவும் சேர்த்து நீங்கள் அமைத்து தர வேண்டும் என்று நமது மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர்களும் மாண்புமிகு முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு செல்கிறேன். மீதமுள்ள எனது தொகுதி கோரிக்கையை படித்ததாக கருதி நீங்கள் பதிவு செய்யும் கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.